தாவேகாவோட 3வது ஆண்டு விழான்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்காங்க. இவிங்க இந்த வந்த 3 வருஷமும் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இதுல 3வது ஆண்டு விழான்னு வேற பண்ணியிருக்காய்ங்க. எந்த பிரச்சனைக்கும் வாய தொறக்க மாட்டாரு. தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வாய தொறக்க மாட்டாரு. மக்கள போய் சந்திக்க மாட்டாரு. ஆனா இவர நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கி விட்டுறணும். இப்படி ஒரு கனவு கோட்டையில தான் இந்த தாவேகாங்கிற விஜய்ங்கிற ஒரு ஆள் வாழ்ந்துட்டு இருக்காரு. இது கூட பரவாயில்ல. இன்னைக்கு மீட்டிங்ல இந்த கருத்து கணிப்பு கத்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் வருது. யோ என்னையா பேசிட்டு இருக்க? ஒளர்ன்னு ஒளர்றியா? அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு விஜய் பேசுறத பார்த்தா. என்னன்னு பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவர் மேனிக்கு உருட்டு உருட்டுன்னு உருட்டி தள்ளுறாரு. அப்புறம் அந்த டான்ஸ் எல்லாம் வேற ஆடிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது ஒரு கட்சி தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்துக்கிறாரா? ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி ஸ்கூல் பையங்க பசங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூல்ல பாட்டு போட்டா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட ஒரு 55 வயசு ஆகுது, ஒரு மெச்சூரிட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரு சின்ன குழந்தைகள்லாம் அவ்வளவு மெச்சூர்டா இருக்குதுங்க. மெச்சூரிட்டி இல்லாம இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பத்திரிகைக்காரங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு. அதுவும் ஆஃப் கேமரா இன்டர்வியூ எடுக்கிறாரு. இவரு என்ன மென்டாலிட்டி இருக்காருன்னு தெரியல. உழைக்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, மக்கள் பிரச்சனைக்கு வர மாட்டாரு. ஆனா அவரை சிஎம் ஆகணும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஆக்கி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், விஜய் மட்டும் சிஎம் ஆயிட்டாருன்னா தமிழ்நாடு 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். அந்த அளவுக்கு அறிவு பாதையை நோக்கி கூட்டு போயிடுவாரு விஜய்.